Hi friends, welcome back to our channel Join with Divi. மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. அதாவது ஒரு சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மால்தீவ்ஸ். ஸோ இது நம்ம நிறைய பேரோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். மெயினாக இந்த ஹனிமூன் போகிறவங்க, ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, அட்வென்ச்சர் லவ்வர் இவங்களோட லிஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்தியாவில் இந்த கரண்ட் கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த ஏர் பபிள் ஃப்ளைட்ஸ் எல்லாம் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு. ஸோ மால்தீவ்ஸை பொறுத்தவரையும் அந்த நாட்டோட எக்கானமியே டூரிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனாலேயே அவங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க இந்தியாவோடையும் ஏர் பபிள் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இந்தியா டு மால்தீவ்ஸ் ஃப்ளைட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் பபிள் யூஸ் பண்ணி தான் ரீசெண்டாக நாங்கள் மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தோம். போயிட்டு 4 days ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். அதோட விளாக் வீடியோலாம் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏர் பபிளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி மால்தீவியன் கவர்மெண்ட்டும் சரி நிறைய ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் போகிறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்னால் வேறு ஒன்றுமே இல்லை, நார்மல் கோவிட் டெஸ்ட் தான். ஸோ இந்த நோஸ் அண்ட் த்ரோட்டில் பட்ஸை வச்சு கொடூரமாக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அதே தான். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ எடுத்துருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ளைட் டைம்லேருந்து 96 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். அதாவது உங்கள் ஃப்ளைட் ஏறுற டைம்லேருந்து 4 நாளுக்குள்ளே இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி 5th டேலாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையுமே கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோவிட் நெகட்டிவாக தான் இருக்கணும். ஆப்வியஸ்லி கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த லேபில் டெஸ்ட் எடுக்கிறீங்க அந்த லேபோட நேமும் அப்புறம் அந்த லேபோட அட்ரஸ் இது ரெண்டுமே இருக்கணும். நீங்கள் டெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரைவேட் லேப்லையும் எடுத்துக்கலாம். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 days ஆகும் ரிசல்ட் வரத்துக்கே. ஸோ பெட்டர் வந்து நம்ம ப்ரைவேட் லேப்லேயே போய் எடுத்துக்கலாம். பட் அதுலேயுமே நீங்கள் ப்ரைவேட் லேபில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேபாக தான் இருக்கணும். கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேபோட நேம் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க லேபில் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொரோனா டெஸ்ட் எடுத்திங்கன்னா எந்த மணியும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா பர் பர்சனுக்கு 1000லேருந்து 2000 வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் எடுத்தது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு 1500 per பர்சனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. பட் நாங்கள் டெஸ்ட்டு சாம்பிள் கொடுத்து 24 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு ரிசல்ட்டே வந்துருச்சு. ரிப்போர்ட் கையில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டில் இருக்க வேண்டியது சாம்பிள் கலெக்டட் டேட் அண்ட் ரிசல்ட் டேட். அதாவது எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க அந்த டேட் அப்புறம் டைம் இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரிசல்ட் வந்த டேட் அண்ட் டைம் இது ரெண்டுமே அதில் இருக்கணும் ரிப்போர்ட்டில். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட சாம்பிள் கலெக்டட் டைம் வந்து ஃப்ளைட் டைம்லேருந்து 96 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது 4 நாளுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஒன் வந்து பாஸ்போர்ட்டில் இருக்க நேமும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்க நேமும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் நேம் அண்ட் சர்நேம் எல்லாமே வந்து பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேரி பண்ணிக்க வேண்டியது 2 and 4 டிக்கெட். அதாவது இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் போகிறதுக்கும் மால்தீவ்ஸ்லேருந்து ரிட்டன் வர டிக்கெட் ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஹார்ட் காப்பியாக சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கலாம். மால்தீவ்ஸ் போயிட்டு ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து மால்தீவ்ஸ் கனெக்டிங் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ சென்னையிலையும் சரி பெங்களூர்லேயும் சரி ஃபர்ஸ்ட் எங்கள் கிட்ட கேட்டது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் அண்ட் 2 and 4 டிக்கெட் இது ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியா வரதுக்கான ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் உங்களை மால்தீவ்ஸ்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த 2 and 4 டிக்கெட் ஐட்னரியா ஹார்ட் காப்பியாவோ இல்லை சாஃப்ட் காப்பியாவோ கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் வந்து நம்ம எந்த ஐலாண்டில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான். ஸோ இதில் நிறைய லோக்கல் ஐலாண்ட்ஸும் இருக்கும், ப்ரைவேட் ஐலாண்ட்ஸும் இருக்கும். லோக்கல் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாலத்தீவில் உள்ள மக்கள் வாழ்கிற இடம். பட் ப்ரைவேட் ஐலாண்டுங்கிறது பர்டிகுலர் ரெசார்ட் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஐலாண்டுக்கு தான் மால்தீவியன் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மால்தீவியன் அஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐலாண்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, எந்தெந்த ஐலாண்டுக்குலாம் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஐலாண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து லோக்கல் ஐலாண்ட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. மெயினாக அந்த மாலே ஐலாண்ட் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸில் இருக்க ப்ரைவேட் ஐலாண்ட் ரெசார்ட்ஸ்லாம் நாங்கள் கோவிட்னால இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மால்தீவியன் கவர்மெண்ட் எந்தெந்த ஐலாண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மால்தீவியன் அஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐலாண்டில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஸோ சில பேர் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டே பண்ணுவாங்க. 5 days ஸ்டே பண்ணுறாங்கன்னா 2 days ஒன்று ஐலாண்ட்லேயும் மிச்சம் இருக்க 3 day ஒரு ஐலாண்ட்லேயும் அப்படியே ஸ்டே பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து 4 daysமே ஒரே ஐலாண்ட் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் மால்தீவ்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம்.
பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 ஐலாண்டுக்குள்ளேயும் அக்ரிமெண்ட் இருக்கணும். அதோட 2 ஐலாண்டுமே கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐலாண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஐலாண்ட்லேருந்து மாலே போயிட்டு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு ஐலாண்ட் போக முடியும். பட் இப்போ மாலேயில் கோவிட் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே லாக்டவுன் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. பெட்டர் நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ரெசார்ட்டில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வெப் செக்இன் அண்ட் ஹெல்த் டிக்ளரேஷன். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள கான்டாக்டை குறைக்கிறதுக்காகவே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த வெப் செக்இனை மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்போர்ட் செக்இன் கவுண்டர் போயிட்டு அங்கே போர்டிங் பாஸ், பேகேஜ் டேக் இதெல்லாம் வாங்குவோம். ஸோ இது பண்ணாமல் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸும் பேகேஜ் டேக்கும் நம்ம ஆன்லைன்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்இன் பண்ணாமலே டேரெக்டாக போய் ஃப்ளைட் போர்ட் பண்ணிக்கலாம். வெப் செக்இன் வந்து நீங்கள் ஃப்ளைட் டைம்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பேகை வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ சில ஏர்போர்ட்லலாம், பெங்களூர் இந்த மாதிரி ஏர்போர்ட்லலாம் செல்ஃப் பேக்கேஜ் ட்ராப் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பேகை சென்ட் பண்ணிக்கலாம். பட் சில ஏர்போர்ட்லலாம் இது கிடையாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக செக்இன் கவுண்டர் போயிட்டீங்கன்னா அங்கே பேக்கில் நீங்கள் டேக் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வெப் செக்இன்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போய் இந்த கவுண்டரில் நிற்கிற டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி அன்னெசரி கான்டாக்டும் ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வெப் செக்இன் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை வெப் செக்இன் அர்ஜென்ட்னால பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட் டைரெக்டாக போயிடலாம். அங்கே போயிட்டீங்கன்னா நிறைய ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் 100 rupees கொடுத்தா போதும், அவங்களே உங்களுக்கு வெப் செக்இன்லாம் பண்ணிடுவாங்க. பட் இதுலேயுமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு வெப் செக்இன் பண்ணால் மட்டும் போதும். போர்டிங் பாஸ் அண்ட் பேகேஜ் டேக் இது ரெண்டுமே நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு செக்இன் கவுண்டரில் வாங்கினா போதும். நீங்கள் எதுவுமே பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நாங்கள் மால்தீவ்ஸ்க்கு இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மாலே அப்படின்னு எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருந்துச்சு. ஜஸ்ட்டு நாங்கள் வெப் செக்இன் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். பட் 2 போர்டிங் பாஸுமே, பேகேஜ் டேக் இது எல்லாமே எங்களுக்கு சென்னை செக்இன் கவுண்டர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் போயிட்டு பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டேக் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சென்னையில் ஒன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மால்தீவ்ஸ் போய் பேக் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இமிக்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் பெங்களூரில். எங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்லாம் சேம் ஏர்லைன்ஸில் இருந்ததுனால எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் நீங்கள் உங்களோட கனெக்டிங் ஃப்ளைட் வேறு ஏர்லைனில் இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அங்கே போயிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு செக்இன் பண்ணி டேக்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஹெல்த் டிக்ளரேஷன். இதுவுமே நீங்கள் ஃப்ளைட் டைம்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். இதில் ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு கோல்ட், ஃபீவர், காஃப் இது மாதிரி ஏதாவது கோவிட் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் வெப் செக்இன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஹெல்த் டிக்ளரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் வெப் செக்இனே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இமுகா. இதுவும் நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும் ஃப்ளைட் டைம்லேருந்து. இது என்ன அப்படின்னா மால்தீவன் கவர்மெண்ட்டோட கோவிட் டேட்டா அப்புறம் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், எந்த ஃப்ளைட் நம்பர் இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து RT-PCR ரிப்போர்ட் கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை ஜஸ்ட்டு ஃபோனில் எடுத்து அப்லோட் பண்ணால் போதும், பட் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மால்தீவ்ஸ் போயிட்டு இமிக்ரேஷன் அப்போ உங்களுக்கு அதை கேட்பாங்க, நீங்கள் காமிச்சா போதும். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் மால்தீவ்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் மால்தீவ்ஸ் ரீச் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு மால்தீவ்ஸில் உங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா வரீங்க அப்படின்னா அப்போ என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கோவிட் டெஸ்ட். ஸோ இது கோவிட் டெஸ்ட் வந்து மால்தீவ்ஸ்லேருந்து வரும்போது எடுக்கணுமா என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் எங்களுக்குமே இருந்துச்சு. நாங்கள் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம், பட் எங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. சில பேர் சொல்லியிருந்தாங்க கோவிட் டெஸ்ட் இல்லாமல் வந்து இந்தியா ஃப்ளைட்டில் ஏறவே விட மாட்டாங்க, ஃப்ளைட்டில் போட் பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், சில மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் கோவிட் டெஸ்ட் இந்தியாவில் மேண்டட்ரியாக இருந்துச்சு. நாங்கள் வந்தப்பையும் மால்தீவ்ஸில் இமிக்ரேஷன் செக்இன் கவுண்டர்லாம் கேட்டாங்க கோவிட் டெஸ்ட் பற்றி. நாங்கள் பெங்களூர் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க எங்களை. பட் இப்போது கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே கோவிட் டெஸ்ட் மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நோ இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கே நியூஸ் வந்துச்சு. ஸோ சுச்சுவேஷன் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் டெஸ்ட் ரூல்ஸும் இந்தியாவில் மாறிக்கிட்டே இருக்குது.
ஸோ இப்போ உள்ள ரூல் படி நீங்கள் மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியா வரும்போது கோவிட் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். பெங்களூரில் ஏர்போர்ட்டில் இறங்கினதுமே ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்புறம் தெர்மல் செக் இது மாதிரி நிறைய செக் இருந்துச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஏர் சுவேதா ஃபார்மும் கஸ்டம் ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு டெஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இல்லை அப்படின்னோம். சரி நீங்கள் போர்டிங் பாஸ்லேயே நோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரும் எங்களோட பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு நோட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட எங்களுக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். பட் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அவங்களே கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவிட் டெஸ்ட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேயே எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, இன்னொன்று ப்ரைவேட்டில் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் எந்த மணியும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் ரிசல்ட் வரதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும். இதே ப்ரைவேட்டில் பண்ணிங்கன்னா 1500 பே பண்ணோம். பட் 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ பெட்டர் வந்து கவர்மெண்ட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுக்காக குவாரண்டைனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி ப்ரைவேட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி தான் ப்ரூஃப், நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஓடிபியை காமிச்சா போதும், அவங்க போட் பண்ண விட்டுருவாங்க ஃப்ளைட்டில். பட் பெங்களூர்லேருந்து சென்னை ஃப்ளைட் நாங்கள் போட் பண்ணும்போது எங்களுக்கு கேட்கவே இல்லை. பட் நம்ம மால்தீவ்ஸ் வரையும் போயிட்டு வந்திருக்கோம், என்ன தான் ப்ரிகாஷன்ஸோடு போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு மேபி ஒரு பயம் இருக்கலாம், நம்மளுக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்னு. ஸோ நம்ம நிம்மதிக்காக எடுத்துக்கிறது நல்லது தான். இமுகா இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் வரும்போது நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ளைட் டைம்லேருந்து 24 மணி நேரத்துக்கு உள்ளே பண்ணியிருக்கணும். பட் இந்தியாவிலேருந்து நீங்கள் மால்தீவ்ஸ் வரும்போது அரைவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியா போகும்போது டிபாச்சர் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கண்ட்ரியில் பிசிஆர் டெஸ்ட் ரெக்கார்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செக் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் மால்தீவ்ஸில் ஏர்போர்ட்குள்ளே வரத்துக்கே நீங்கள் செக்யூரிட்டி இதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. அதே மாதிரி இமிக்ரேஷன்லையும் இதை கேட்பாங்க, செக்இன் அப்பையும் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சா தான் நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஏர் சுவேதா. இது ஃப்ளைட் டிபாச்சர் ஆகிற டைம்லேருந்து 72 மணி நேரத்துக்கு உள்ளே பண்ணியிருக்கணும். இது இமுகா ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதே மாதிரி தான், பட் இது வந்து இந்தியன் சைட்டோடது. இது எங்கேருந்து இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், மால்தீவ்ஸ்னு கொடுத்துக்கோங்க அதில். அப்புறம் அப்லோட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களோட கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணணும். இது எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதை ஜஸ்ட் ஹார்ட் காப்பிலாம் தேவையில்லை, நீங்கள் ஃபோனில் வச்சுட்டா போதும். இது இல்லாமல் மால்தீவ்ஸில் ஃப்ளைட் கஸ்டம் கிளியரன்ஸ் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க செக்இன் அப்போ. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த ஏர் சுவேதா ஃபார்ம் அப்புறம் கஸ்டம் கிளியரன்ஸ் ஃபார்ம் கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு சென்னையிலேருந்து மால்தீவ்ஸ்க்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லை, நீங்கள் பெங்களூர் இல்லை கொச்சின் போய் தான் கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்படி போகிறீங்கன்னா இண்டிகோ ஆர் கோஆர் இதில் 2த்துலேயும் செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வெப் செக்இன் அண்ட் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம். இது அதே மாதிரி தான், நம்ம இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் வரும்போது என்ன பண்ணோமோ அதே மாதிரி மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியா போகும்போது நம்ம வெப் செக்இன் அண்ட் ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ் வரும்போது எப்படி எங்களுக்கு 2 போர்டிங் பாஸும் சென்னையிலே கொடுத்துட்டாங்களோ அதே மாதிரி மால்தீவ்ஸ்லேயே எங்களுக்கு 2 போர்டிங் பாஸுமே கொடுத்துட்டாங்க. பட் நீங்கள் வரும்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் பெங்களூர் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேகை வந்து கஸ்டம் கிளியரன்ஸ்க்காக எடுத்துட்டு அகைன் செக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பேகேஜ் டாக்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை, மால்தீவ்ஸ்லேயே நம்ம டேரெக்டாக சென்னைக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக மால்தீவ்ஸ் ரீச் ஆகிடலாம். கண்டிப்பாக மாஸ்க் போட மறந்துடாதீங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் ஒரு மால்தீவ்ஸ் ட்ரிப்.